தமிழகத்தில் தொடர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் கும்பகோணத்தில் ஒரே வீட்டில் பதுங்கியிருந்த 4 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த அருணை சென்னை பெருநகர காவல் ஆணையராக பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் காவல் நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என அவர் அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி போலீசார் நடத்திய வேட்டையில் சென்னை உள்ளிட்ட பகுதியில் இருந்து 77 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். இதேவேளையில் கும்பகோணம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாத்திமாபுரம் பகுதியில் அலெக்ஸ் என்பவரின் வீட்டில் கடந்த 5ஆம் தேதி காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டின் கட்டிலுக்கு அடியில் பதுங்கியிருந்த குற்றவாளிகளை கிங் ஆண்டனி, ஆர்னால் ஆண்டனி, பாலுசாமி, அருண்குமார் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அது தொடர்பான வீடியோவை போலீசார் தற்போது வெளியிட்டுள்ளனர். மேலும் வீட்டு உரிமையாளர் அலெக்ஸ் சரித்திர பதிவேடு குற்றவாளி எனவும் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளையில் 4 குற்றவாளிகளுடன் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளையில் கைது நடவடிக்கையின் போது அலெக்ஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர் மாட்டிறைச்சி விற்கும் தொழில் செய்வதால் வீட்டில் ஆயுதங்கள் இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.